ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டோ பிளேன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ டேக்கில் யூஸ் பண்ணுற ஆட்டோ பிளேன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு வீடியோ டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வித்தோ ஐட்டோ செட் பண்ணியிருக்கேன். அதில் கண்ட்ரோல்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு சோர்ஸ் டேக் கிரியேட் பண்ணி அங்கே சோர்ஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி வீடியோட சோர்ஸை நான் அதில் கொடுத்துருக்கேன். நான் இதில் நம்ம ஆட்டோ பிளேன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆட்டோ பிளேன்ற ஒரு ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணாமல் ஆட்டோவாக ப்ளே பண்ணுறதுக்கு தான் இந்த ஆட்டோ பிளேன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் ஆகுது. வாங்க இதை ரன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. இந்த அப்ளிகேஷனில் இது ரன் ஆகாது. நீங்கள் நார்மலாக வெப்சைட், அதாவது லேப்டாப் ஆர் சிஸ்டத்தில் பண்ணும்போது இது யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷனில் இந்த இடத்துல ஆட்டோ ப்ளே ஆகலை. வாங்க உங்களுக்கு வெப்சைட்டில் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, இங்கே ஒரு சோர்ஸ் கோட் இருக்கா, இதில் நம்ம ஆட்டோ பிளேன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த வீடியோ நார்மலாக இல்லாமல் அதுவாக ஆட்டோ ப்ளே ஆகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ ப்ளே ஆட்ரிபியூட்டோட எபிலிட்டி. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்து